இல்ல விஷயங்களும் நான் அவர் முதல்ல அந்த பேசியிருக்காரா? பதிவ தாண்டி ம். இந்த ஜென்சி டிஎம்கே உடைய அந்த எழுச்சி இருக்குல்ல, அதை இவங்களால ஏத்துக்க முடியலன்றது தான் பேசிக்கான விஷயம். எவ்வளவோ குற்றங்கள், இரவு நேரத்தில கரண்ட் கட் ஆகுது, அதுக்கு எதிரா நெறைய குற்றங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். சட்ட ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் எவ்வளவோ நடக்குது. அதுக்கெல்லாம் இவ்வளவு அவசரம் காட்டாத ஒரு விஷயத்துல, இந்த விஷயத்துக்கு மட்டும் ஏன் இவ்ளோ அவசரம் காட்டுறீங்க? ஏன்னா, எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, தனக்கு எதிரான ஒரு தனக்கான அரசியலை நீ பேசாவிட்டால், நீ வெறுக்கப்படும் அரசியலால் ஆளப்படுவாய். வெறுக்கப்படும் அரசியலால் ஆளப்படும்போது நமக்கான அரசியல பேசிருவோம். அப்படிதான் நாங்க திராவிட அரசியல பேசுறோம். இத இந்த அரசால ஏத்துக்க முடியல, ஜீரணிச்சுக்க முடியல அப்படின்றது தான் அவங்க பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கு. இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனா, இங்க இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் வந்து பெரியார பேசுது, அம்பேத்கர பேசுது, அண்ணாவ பேசுது. ரொம்ப அரசியல் ரீதியா, ரொம்ப பொறுமையா, ஒரு சுய ஒழுக்கத்தோட இருக்கக்கூடிய கூட்டத்த பார்க்கும்போது, அதிகார வர்க்கத்துக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு பயம் வருது. நீங்க இத ஒரு வேளை இந்த ஒரு கூட்டத்த நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா, திராவிடத்த கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க கியூஆர் கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. தாவேக அரசு தொடர்ந்து அரசை விமர்சிக்கக்கூடிய உரிமைகளுக்காக போராடக்கூடிய இளைஞர்கள் மீது அடக்குமுறையை மேற்கொண்டு வராங்க. இது குறித்து பேச நம்மோடு ஜென்சி டிஎம்கேவோட ஒருங்கிணைப்பாளர் ஹேமந்த் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். இப்ப வைரலா போயிட்டு இருக்க ஒரு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்பானந்தம் அரியப்பனை வந்து கைது செய்வதற்கான சில நடவடிக்கையில நள்ளிரவுல காவல்துறை வந்திருக்காங்க. அந்த நிகழ்வுல என்ன நடந்துச்சு? இரவு நேரத்துல இப்படி எனக்கு எங்க வீட்ல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இணையர் அவங்க கால் பண்ணி சொன்னாங்க. சொன்ன உடனே நாங்க ஃபர்ஸ்ட்டு எங்களுடைய ஜேர்னலிஸ்ட் சர்க்கிள், அதுக்கப்புறமா முக்கியமான பெரும்புள்ளிகள் அவங்களுக்கு உடனே கான்டாக்ட் பண்றோம். என்ஆர் இளங்கோவன் சார், திமுகவுடைய சட்டத்துறை செயலாளர், அவங்க உடனே கான்டாக்ட் பண்றோம். தொடர்ந்து ப்ரெஷர்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இரவு நேரத்துல கைது பண்ண வேண்டிய அளவுக்கு இது போல வழக்கு கிடையாது. அவர் வந்து ஒரு வீடியோ போடுறாரு. ஒரு 2 வீடியோ போடுறாரு. அந்த 2 வீடியோவும் வந்து விமர்சனத்துக்குள்ளாகுது. அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசலாம். ஆனா, இரவு நேரத்துல அது ஒரு நைட் ஒரு 7க்கு மேல 6க்கு முன்னாடி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோனா, இரவு 12 மணிக்கு அவசர அவசரமா வந்து லோக்கல் போலீஸ் இல்ல, வேற எங்கேருந்து வந்த போலீஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர் வராங்க. அவங்க கைது பண்ணலான்னு சொல்லிட்டு தொடர்ந்து முயற்சி பண்றாங்க. இல்ல வீட்டுக்குள்ள விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல இருக்கக்கூடிய அவங்க பெற்றோர்கள் எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணாம நாங்க போமாட்டோம்னு அவங்க அங்கேயே நிக்கிறாங்க. இப்ப இரவு நேரத்துல கைது பண்ற அளவுக்கு ஒரு முக்கியமான வழக்கு கிடையாது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு நடக்குது. எவ்வளவோ குற்றங்கள். இரவு நேரத்தில கரண்ட் கட் ஆகுது. அதுக்கு எதிரா நெறைய குற்றங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். சட்ட ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் எவ்வளவோ நடக்குது. அதுக்கெல்லாம் இவ்வளவு அவசரம் காட்டாத ஒரு விஷயத்துல, இந்த விஷயத்துக்கு மட்டும் ஏன் இவ்ளோ அவசரம் காட்டுறீங்க? அப்படின்ற அந்த இதுதான் கேள்வி. எல்லாரோட சந்தேகமாவும் இருக்கு. சோ இது ஒரு தீவிரவாதி அரெஸ்ட் பண்ணது கூட இவ்ளோ நள்ளிரவுல போயிருக்க மாட்டாங்க. அப்ப இந்த அளவுக்கு ஆழமா போறார்னா, அந்த பதிவுல ரொம்பவே அவதூறா இல்லாத இல்ல விஷயங்கள நான் அவர் முதல்ல அந்த பேசியிருக்காரா? பதிவ தாண்டி ம். இந்த ஜென்சி டிஎம்கே உடைய அந்த எழுச்சி இருக்குல்ல, அத இவங்களால ஏத்துக்க முடியலன்றது தான் பேசிக்கான விஷயம். ஏன்னா, அவங்க பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கு. இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனா, இங்க இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் வந்து பெரியார பேசுது, அம்பேத்கர பேசுது, அண்ணாவ பேசுது. ரொம்ப அரசியல் ரீதியா, ரொம்ப பொறுமையா, ஒரு சுய ஒழுக்கத்தோட இருக்கக்கூடிய கூட்டத்த பார்க்கும்போது, அதிகார வர்க்கத்துக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு பயம் வருது. அப்ப இவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஏன்னா, இந்த தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க ஃபர்ஸ்ட் வாட்டி அண்ணா அறிவாலயத்துல இந்த கூட்டத்த நடத்துனோம். அதுக்கப்புறமா தன்னெழுச்சியா பல மாவட்டங்கள்ல அந்தந்த இளைஞர்களே எடுத்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எங்கள பயம்புறுத்தும்போது, அன்பானந்த மாரியப்பன்றவரு அந்த 6 பேர்ல முதல்ல அவர் பேசக்கூடிய ஒரு பெர்சனா இருக்காரு. அவர பயம்புடுத்திட்டோம்னா, இவருங்க அடங்கிருவாங்க. அப்படின்றதுக்காக இவங்க எடுத்த ஆயுதம் தான் வீடியோ. அப்ப சப்போஸ் உளவியல் ரீதியா உங்கள வந்து ஆமா. கட்டுப்படுத்தணும். ஏன்னா அதுதான் உங்க நேரடியா முடிவா ஜென்சி இருக்கு. டிஎம்கேல இப்படி ஒருத்தர் பேசினாரு. அந்த வீடியோஸ் எடுத்து பாருங்க. அதே மாரி தான் தாவேக்காவ விமர்சிச்சிருப்பாரு. அந்த மாரினா தொடர்ந்து சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள கேள்வி கேட்டிருப்பாரு. ஆனா அப்பல்லாம் வந்து உங்களால பேச முடியும். ஏன்னா ஜென்சி டிஎம்கேல இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த மேடையில இப்படி பேசினார். அதனால நாங்க கைது பண்ணோம்னு சொன்னா, இன்னமும் அந்த தன்னெழுச்சியா எழக்கூடிய கூட்டம் ரொம்ப அதிகமா ரியாக்ட் பண்ணிடுமோ? அதனால அவர வீடியோஸ வச்சு டர்ன் பண்ணி விடுறதுக்கான அந்த பாலிடிக்ஸ் தான். நீங்க நேரடியா சொல்லுங்க. எனக்கு ஜென்சி டிஎம்கே நடத்துறது தான் பிரச்சனை அப்படின்றத நேரடியா உங்களால சொல்ல இப்போ முடியல. ஜென்சி டிஎம்கே பார்த்து தாவேக அரசு பயந்திருக்கு. அந்த ஒரு விஷயம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப கண்டிப்பா. இதுக்கான விளக்கம் நீங்க என்ன தரணும்னா, ஜென்சி டிஎம்கேவை முடக்கிட்டா டிஎம்கேவே முடங்கிடும் அப்படின்ற வாதத்துக்கு இவங்க வராங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? 75 வருஷமா முடங்காத கட்சி. இந்த ஒரு விஷயத்த முதல்ல இது முடங்கற வேண்டிய விஷயமும் கிடையாது. முடங்க முடியாத விஷயமும் கிடையாது. இது அப்படி ஒரு வாதமே இங்க தேவையில்லாத ஒரு விஷயம். எல்லா காலகட்டத்திலயும் ஒரு இளைஞருக்கு பட்டாளம்ன்றது வந்து கட்சியில சேரும்ன்றது நார்மலா நடக்கிறது தான். அது இன்னைக்கு ஜென்ஸின்ற அந்த ஒரு நேமோட நாங்க வரோம். அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி இந்த இளைஞர்கள் வந்து எப்பவுமே சரி, 2016ல வந்து தோல்வி அடையும்போது ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்துச்சு. திராவிடம் 2.0ன்னு சொல்லிட்டுன்ற நேம்ல, திராவிடம் சிறகுகள் சொல்லிட்டு நெறைய நேம்ல அப்ப நடந்துச்சு. அது மூலியமா கட்சிக்கு நெறைய பேர் சேர்ந்தாங்க. இதுதான் நார்மலா நடந்துச்சு. அதனால ஜென்சி டிஎம்கேன்றது இப்ப வந்திருக்க ஒரு ரெவல்யூஷன். நீங்க இத ஒருவேளை இந்த ஒரு கூட்டத்த நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா, திராவிடத்த கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா, எப்பவுமே சொல்லுவாங்கல்ல,
தனக்கு எதிரான தனக்கான அரசியலை நீ பேசாவிட்டால் நீ வெறுக்கப்படும் அரசியலால் ஆளப்படுவாய். வெறுக்கப்படும் அரசியலால் ஆளப்படும் போது நமக்கான அரசியலை பேசிடுவோம். அப்படிதான் நாங்க திராவிட அரசியலை பேசுறோம். இதை இந்த அரசால ஏத்துக்க முடியல, ஜீர்ணிச்சுக்க முடியல அப்படின்றதா இங்க பிரச்சனையா. இப்ப அன்பானந்த பத்தி நம்ம தனிப்பட்ட விஷயங்கள பேசணும்னா, இவர் இப்ப அவதூறு கலப்புறாரு, இவருக்கு ஒரு முற்போக்கு சிந்தனை இல்லன்ற அளவுக்கு இவங்க சித்தரிக்க பாக்குறாங்க. கட்சி இப்ப அந்த ஜென்சி டிஎம்கே படி பாத்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு நபராக கட்சியில அந்த அமைப்புல இருந்திருக்கிறாரு? அன்பானந்தம்ன்றவர் யாருன்னா, அவருடைய அப்பா ஏற்கனவே இந்தி திணிப்புல உள்ள போனவருடைய பையன். நார்மலாவே இப்பயும் நீங்க அவர் கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு என்ன அப்படின்னா, நாங்க ஹிந்தி திணிப்பு கால போராட்டத்துல இருந்து நாங்க ஒரு 3 ஜெனரேஷனா இருக்கோம். 2 ஜெனரேஷனா நாங்க இங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப எங்களுக்கு அந்த எல்லா உரிமையும் இருக்கு. இவருடைய பையன்றதால இல்ல, அவருக்குமே அந்த ஹிந்தி திணிப்புன்ற உணர்வு இருக்கு. இங்க திமுகன்றது பரம்பரையா வருதுன்னா அப்பாவால வரது இல்ல. அது கொள்கை ரீதியா நம்ம நார்மலாவே அந்த மாதிரிதான் வந்த ஒரு மனிதன் தான். அவருக்கு நார்மலாவே கோவம் இருக்கு. ஏன்னா இயக்கத்துல இருக்கவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இதுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தினாங்கன்னு பார்க்கணும். சம்பந்தமே இல்லாம உதயநிதி அவர்களோட பையனை வச்சு பேசுறது, அல்லது ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியை வச்சு திட்டுறது, இந்த எவ்வளவு இழிவான செயல்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. அப்ப அது இழிவான செயல்னா இப்ப இதுவும் இழிவான செயலா? அவதூறு பேசுறீங்கன்ற குற்றம் இல்ல. இந்த அவதூறை நான் முதல்ல கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். இது முதல்ல அவதூறுன்றதை தாண்டி இதை யார் இதுக்கு முதல்ல இது குற்றச்சாட்டு வச்சதுன்னு பார்த்தா விஜய் அவர்களுடைய மனைவி. ஆமா, உண்மைதான். அது என்னமோ ஆமா. சரிங்களா? இந்த பல நடிகைகளோட தொடர்புல இருக்கிறாரு. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நேத்து ஒரு போட்டோ ரிலீஸ் ஆச்சு. அந்த போட்டோ எதுக்கு பிறந்த நாள் அது மாதிரி ரிலீஸ் பண்ணாம நீங்க மறுநாள் பண்றீங்க? எல்லாருக்கும் அதே சந்தேகம் இருக்குல்ல. அப்ப எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருது இல்ல. அது நான் இதுதான் அப்படி நான் கார்னர் பண்ண விரும்பல, இதுதான் காரணம் நான் சொல்ல விரும்பல. ஆனா இதுக்கான விளக்கத்தை யாரும் கொடுக்க தயாரா இல்ல. அப்ப நார்மலாவே ஒரு கோவம் வரும். நீங்க சட்டமன்றத்துல ஏஞ்சி ஒரு கேள்வி கேட்கறீங்க, அப்பாவை காணும்னு சொல்லிட்டு, அது பர்சனல் அட்டாக் தானே. அப்ப அது நீங்க இப்படி சொல்லலாம். முதலமைச்சர், நீங்க ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், இந்த ஒரு கான்ஃபிளிக்ட்ல பேசினா நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுவோம். ஆனா நீங்களே அந்த எல்லையை மீறி தான் அங்க நடக்குது. பர்சனல் அட்டாக் தீர்வு நான் சொல்லல. ஆனா பர்சனல் அட்டாக் பண்றது தப்புன்றத முதல்ல விஜய் அவர்களே தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. அப்ப இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த விமர்சனம்ன்றது அவர் வச்சது எனக்கு உடன்பாடு இல்லை, நானும் அதை ஏத்துக்கல. ஆனா இரவு நேரத்துல கைது பண்ற அளவுக்கு உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டம்? ஏன்னா இது ரொம்ப நாளாவே அவர் கார்னர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சு கரெக்டா அவருக்கான அந்த வார்த்தை நேரம் வரும்போது அவர் டிராப் வச்சு தூக்குற மாதிரி தான் இதை நீங்க ஈடுபட்டிருக்கீங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி உட்பட எல்லாருமே தனது கண்டனத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களோட அந்த அமைப்புக்குள்ள இது எவ்வளவு பெரிய விஷயமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு, எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்க போறீங்க அரசனோட? கண்டிப்பா இது பயப்படுத்துறதுக்கான ஒரு வேலையா தான் நாங்க பாக்குறோம். ஆனா பயப்பட போறதுலாம் கிடையாது. தொடர்ச்சியா இதுக்காக நாங்க பர்சனல் அட்டாக்கோ இல்ல பர்சனல் வஞ்சன்ஸோ எடுக்க போறது கிடையாது. இதுக்கு முன்னாடி பேசின அரசியலை தொடர்ச்சியா பேச போறோம், அவ்வளவுதான். ஆனா கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக பேசும்போது உங்களுக்கு இவ்வளவு வலிக்கும், நீங்க இவ்வளவு தூரம் ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நாங்க அதை பேசுவோம். அது எந்த விதமான தயக்கமும் இல்லை. சொல்ல போனா எங்களுக்கு மற்ற தலைமுறையை விட இந்த இருக்கக்கூடிய தலைமுறைக்கு ஒரு ஈகோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, நீங்க எதை பண்ணக்கூடாது, நீங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது சொல்லும் போது அதை நாங்க ரொம்ப வீரியமா ரொம்ப கோபமா பண்ணுவோன்றதுதான் இந்த தலைமுறை இயல்பு. இல்ல அப்ப நீங்க சொல்ல வரது விஷயம் எப்படி இருக்குன்னா, அப்ப இதே விஷயத்த நாங்க மீண்டும் நிறைய வீடியோ போடுவோம் அந்த முறையில சொல்ல வரீங்களா? இல்ல இது கண்டிப்பா வீடியோஸ் தொடர்ந்து போடுவோம். தவறு நடக்குன்ற பட்சத்துல அந்த அரசியல் ரீதியா நீங்க தப்பு பண்றீங்க, எங்களுக்கு தப்பா படுது. ஏன்னா எங்க ஜெனரேஷன் போன ஜெனரேஷன் மாதிரி கற்பழிப்புன்ற வார்த்தையை ஏத்துக்கிற ஜெனரேஷன் நாங்க கிடையாது. நாங்க அரசியல் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பார்ப்போம். ஒரு படம் பார்த்தா கூட பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இல்ல, தப்பா இருக்கு, ஒரு பொண்ணை தப்பா காட்சிப்படுத்துறாங்க தான் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி வேணா அது மசாலா கமர்ஷியல் அப்படின்ற நேம்ல அதை கடந்து போயிருக்கலாம். ஆனா இந்த தலைமுறை அதை பார்க்கக்கூடிய தலைமுறை. இந்த தலைமுறை தான் நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கு. அப்ப இந்த தலைமுறை நீங்க ரொம்ப எல்லாரையும் நீங்க ஒரே இடத்துல வச்சு அடைக்கிற முடியாது. அவங்க பொய் செய்திகள் சொன்னாலே அவங்க நம்பிட்டு உட்கார்ந்துருவாங்க. அதான் இந்த ரெண்டு பிரிவினருக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கேட்கிறோம். ஏன்னா டிவிக்கு இருக்கக்கூடிய ஜென்சி பசங்களுக்கும் டிஎம்கே இருக்கக்கூடிய இந்த ஜென்சி பசங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னவா இருக்குன்னா, அவங்க ஒரு ஃப்ரெண்டா தானே போறாங்க, எதையா விமர்சிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இந்த ரெண்டு ஜென்சியை கம்பேர் பண்ணும்போது என்ன ஒரு வித்தியாசம் அதிகமா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? ரெண்டு பேருக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒண்ணு, நாங்க ஹிந்துல வர ஆர்டிக்கல் படிப்போம், நார்மலா பெரியாரையும் அண்ணாவையும் படிப்போம், புக்ஸ் படிப்போம். ஒரு செய்தி வருது அப்படின்னா அந்த செய்தியை மட்டும் பார்க்காம சட்டமன்றம் இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். திமுக நார்மலா ஃபாலோ பண்ற இளைஞர்களுக்கு எல்லாருமே தெரியும். சட்டமன்றம் இதுக்கு முன்னாடி நாங்க கவனிச்சிருப்போம், இப்பயும் நாங்க கவனிப்போம். ஒரு ஹைகோர்ட்ல இருந்து ஒரு வருதுன்னா எங்களுக்கு இன்ஸ்டா ஃபீட்ல வரது மட்டுமே நாங்க நம்ப மாட்டோம். அது என்ன ஒரிஜினல் காப்பி, அதுல என்ன டேட்டாஸ் இருக்குன்றது பார்ப்போம். சென்ட்ரல் கவர்மெண்டோட டேட்டாக்கு சொல்லுதா, உண்மையிலேயே சென்ட்ரல் கவர்மெண்டோட டேட்டாவா இல்ல அஃபிஷியல் டேட்டாவா, இதெல்லாம் பார்த்து. ஏன்னா எங்களுடைய தலைவர்கள் எங்களை அப்படிதான் போத்தாம் போக்கில் போற மாதிரி எங்களுக்கு யாருமே பழக்கி விட்டது இல்லை. எப்படி டேட்டா தெரிஞ்சுக்கணும், எப்படி ஃபேக்ட் செக் பண்ணணும், பாதி ஃபேக்ட் செக் யூனிட் இங்கே திமுக சார்ந்து தான் நிறைய இயங்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நாங்கள் பொதுவாகவே இப்படி தான் இயங்குவோமே.
நார்மலாவே எல்லாருக்கும் ஒரு எமோஷனல் இருக்கும். ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல் வன்புணர்வு நடக்குதுன்னா நம்ம ஆப்வியஸ்லி ஒரு எமோஷனல் ட்ரிகர் தான் ஆகுமே. ஆனா அறிவியல் ரீதியா இத்தனை வருஷமா என்ன நடந்திருக்கு, டேட்டா ரீதியா எப்படி இருக்குன்றதெல்லாம் அணுகக்கூடிய அளவுக்கு திமுகன்றது ரொம்ப தெளிவான ஒரு கட்சி தான். அதுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் அது நாங்க அவங்க குறை சொல்ல, இந்த இளைஞர்களை நாங்க குறை சொல்ல முடியாது. அந்த கட்சியுடைய தலைமை மறுபடியும் எமோஷனல் பிளே பண்ணணும்னு ட்ரை பண்ணுது. அதுதான் இங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு எதிராக தான் எங்க குரல் இருக்குமே தவிர, கண்டிப்பா மீண்டும் மீண்டும் சொல்றோம், இந்த பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நாங்க அவங்கள விக்டிம் அவங்க மேல நாங்க குறை சொல்ல போறது கிடையாது. ஆனா இது தலைமை மேல மிகப்பெரிய எங்களுக்கு கோவம் இருக்கு. அந்த கோவத்தை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இப்ப சென்னையில் நடத்தணும், அடுத்து புதுக்கோட்டை, அதை தொடர்ந்து விழுப்புரத்துல நடத்திருக்கோம், இன்னும் பல மாவட்டங்கள்ல. ஒருவேளை இது இப்ப என்னன்னா எங்க மேல அடிச்சிட்டோம்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மற்ற தோழர்கள் ஜென்சி டிஎம்கே நடத்த மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. திமுக நீங்க அடக்க தான் அது இன்னும் எழுந்து வரும். அதுக்கு நிறைய வரலாறு தொடர்ந்து பயணிப்போம்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த கைது நடவடிக்கைகளும் அடக்குமுறை நடவடிக்கையுமே ஒரு குறிப்பிட்ட நடிகை இல்லைன்னா அமைச்சர் முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய ஒரு அவரோட டப்பிங்காக செயல்படக்கூடிய ஒரு அமைச்சரை பத்தி பேசினா மட்டும்தான் இந்த நடவடிக்கை என்பது ரொம்ப அதிகமாக செயல்படுது. இதை ஆமா, சில விஷயத்த பேசக்கூடாது, அதை கடந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுறோம். நாங்க எங்களுக்கு தப்புன்னு படுற விஷயத்த நாங்க கேள்வி கேட்கிறோம். இந்த அமைச்சர் சார்ந்த விஷயம் அல்லது ஒரு எங்களுக்கும் அந்த நடிகைக்கும் எந்த பிரச்சனையும் தனிப்பட்ட முறையில பகை கிடையாது. ஆனா ஏதோ ஒரு விதத்துல ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க குடும்ப ரீதியாகவே அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். எனக்கு உளவியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் 3 வருஷமாவே இதுல பாதிக்கப்பட்டு இருக்கேன். 2020 இதுல நான் சொல்லல. ஐயோ நீங்க என்ன அவதூறு இப்ப நான் அவதூறு பரப்பல. இது அந்த அஃபிடபிலிட்டியில அபிஷியல் தான். இதைத்தான் நாங்க சொல்றோமே. இப்ப உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் காயப்படுத்திருக்காரு. ஆமா, அது சொன்னது முதலமைச்சருடைய மனைவி தான். நான் இப்பயும் பர்சனல் பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு பெண் அங்க பாதிக்கப்படுறாங்கன்றப்ப அவங்க பொதுவெளிக்கு ஒரு சட்ட ரீதியான தேடுறாங்கன்றப்ப அது பர்சனல் கிடையாது ராஜா. அது நார்மலான அது ஒரு சபைக்குள்ள வந்துருச்சுன்றப்ப அது விமர்சனத்துக்குள்ளாப்படுது. அப்ப அரசியல் ரீதியா நீங்க சொல்லுங்க, நடிகைக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, இது தேவையில்லாத அவதூறு பரப்பாதீங்கன்றத ஒண்ணு அந்த நடிகை சொல்லணும். அப்படி இல்லைன்னா விஜய் அவர்கள் இதுல நீங்க ஒரு அரசியல் ரீதியா வந்துட்டீங்கன்றப்ப நீங்க பதில் சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு மேல நாங்க அதை நோண்ட விரும்பல. ஆனா ஏன்னா கேக் வெட்டுறதை பாக்குறோம், 12 மணி அடுத்த நாள் போடுறத பாக்குறோம். அந்த கேக் வெட்டது ஒரு சர்ச்சையான விஷயமா மாறுது. ஏன்னா அமோனியா வாயு கசிது அத்தனை பேர் உயிரிழக்கிறாங்க, அதனால நான் கேக்கே வெட்ட மாட்டேன்னு சொல்லி தலைமை செயலகத்துக்கு வந்த கேக் எல்லாம் திரும்பி அனுப்புறாரு. இப்ப மட்டும் கேக் வெட்டிட்டாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் போயிட்டு உங்களுக்கு கேள்வி வருது இல்ல? அப்ப எனக்கு கேள்வி வந்தா தப்பா? உங்களுக்கே அது கேள்வி வருது. இப்ப நான் இதை எடுத்து வீடியோவா நான் கேட்டேன்னா என் மேல கைது நடவடிக்கை பாயுது. அப்ப உங்களுக்கு கேள்வி கேட்கறது பிரச்சனை இல்லை, யார் கேட்கறாங்கன்றத நீங்க கவனிக்கிறீங்க. ஜென்சி டிஎம்கேன்ற நேம்ல நாங்க கேள்வி கேட்டோம்னா உங்களுக்கு அது உறுத்துது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த கேள்விகள். இதுவே நான் ரொம்ப சப்போர்ட்டா இவர்கள் ரொம்ப நல்லவர்கள் அப்படி நான் சப்போர்ட் பண்ணி போட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கும் முதலமைச்சர், தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவர்னு நாங்க பாக்குறோம். எங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, நான் ஓட்டு போடல தாண்டி அவரும் எனக்கு முதலமைச்சர் தான். அப்ப அவர் நல்ல விஷயம் பண்ணா நாங்க பாராட்ட போறோம். அவர் தப்பு பண்றாரு அப்படின்றப்ப கேள்வி கேட்கறது எங்களுக்கு உரிமை இருக்கு. எங்களுக்கு ஒரு உரிமை இருக்குல்ல, நாங்க ஓட்டு போட்டிருக்கோம்ல. அது பேர் நீங்க அவதூறு பரப்பாதீங்க, தனிநபர் மீதோ அரசின் மீதோ அவதூறு பரப்புறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்புறம் ஒரு ஜனநாயக நாட்டுல விமர்சனம் வைக்கிறதுக்கான அடிப்படை உரிமை கூட எங்களுக்கு இல்லையா? இந்த பதிலுக்கான ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க கேள்வி கேக்குறீங்க, உங்களை இயக்குறது டிஎம்கே அப்படின்ற குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாங்க. எங்களுக்குலாம் சுயறிவு கிடையாதா? நாங்களாம் இதுவெல்லாம் இல்லையா? அப்படிலாம் நீங்க மறுபடியும் கட்சி பின்னாடி திருப்பிட்டு இதை பொதுமக்கள் கிட்ட இருந்து நீங்க இதை விளக்குறீங்க. இப்ப நாங்க இளைஞர்களா தன்னழிச்சா நாங்க கேள்வி கேட்கிறோம்ப்பா அவங்களை பார்த்து அப்படின்னா நீங்க டிஎம்கேல இருக்கீங்க அதனாலதான் கேள்வி கேட்கீங்க. எங்க பெண்கள் பாதுகாப்பு நடந்த பிரச்சனையா இருக்குது என்னன்னா நீங்க டிஎம்கேல இருக்கீங்க அதனாலதான் இந்த கேள்வி கேட்கீங்க, நீங்க 200 ரூபாய் ஊப்பி இப்படி சொல்லி நீங்க எங்களை முடக்கிட்டீங்கன்னா நீங்க நினைக்கிறீங்க அந்த பிரச்சனைக்கான தீர்வை நீங்க தேடல. மறுபடியும் எங்க பின்னாடி நீங்க ஒரு அடையாளத்தை அப்படி போட்டு விட்டீங்கன்னா நீங்க எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுலாம் மேபி அது இன்னும் ஒரு வருஷம் நீங்க தாங்கலாம். ஒரு 6 மாசம் நீங்க சொன்னீங்களா அந்த காலக்கேடுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகுமே தவிர அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இது ஆரோக்கியமான தமிழ்நாட்டை எடுத்துட்டு போக போதில்லை. மறுபடியும் நீங்க பண்ற தப்பே தான் பண்ணுவீங்க. உங்களை ஒரு கேள்வி கேட்கறவங்க பின்னாடிலாம் நீங்க ஒரு சாயம் பூசுவீங்கன்னா அது அரசியல் ரீதியா வெற்றி அடைய போறது இல்லை. அதுதான் பிரச்சனைக்குரியதுன்னு நாங்க சொல்றோம். அப்போ கேள்வி கேட்பது எங்களோட தனிப்பட்ட ஒரு சுதந்திரம், அது எங்களுக்கு உரிமையே இருக்கு. அதனால எங்களை டிஎம்கே கேக்குது நீங்க சொல்லக்கூடாது, டிஎம்கே எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்றீங்க? நான் டிஎம்கே சப்போர்ட் பண்றோங்க, நாங்க ரொம்ப சப்போர்ட் பண்றோம். எங்களுக்கு திராவிடியன் ஐடியாலஜி தான் தமிழ்நாட்டை ஆளணும்ன்றதா. அதை யார் சரியா பண்ணிட்டு இருக்காங்கன்னா திமுக தான் பண்ணுது. தாவேக்கு அதை பண்ணுதான்னு கேட்டா எதுவுமே பண்ணல. மாநில சுயாட்சி சார்ந்த பிரச்சனைகள்ல உங்க குரல் என்னன்றது தெரியும். அப்ப நாங்க திமுகவை சப்போர்ட் பண்றோம். நாங்க திமுகனே வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கேள்வி கேட்கறவங்களுக்கு பின்னாடி அடையாளம் பூசாம அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்கன்றத மட்டும் முதல்ல கவனிங்க அப்படின்றதா எங்களுடைய கோரிக்கையா இருக்கு.
இது என்னன்னா அன்பானந்தம் அவர்களோட முடிய போறது கிடையாது. தொடர்ந்து ஜேர்னலிஸ்ட் மேலையும் தொடர்ந்து முற்போக்கு சிந்தனையாளர்கள் மேல தொடர்ந்து இந்த வன்முறைன்றது நடத்தப்பட்டுட்டே இருக்கு. சேனல் முடக்கப்படுது. இது பிரச்சனை கிடையாது. இது 3வதோ 4வதோ இந்த ஆட்சியில தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. பல்வேறு விதங்கள்ல திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஆவணப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. அப்ப வந்து காவல்துறை அதை போய் முடக்குது. இது எல்லாமே கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது. யாருக்கு வலிமை சேர்க்கும்னா மீண்டும் மீண்டும் இங்க இருக்கக்கூடிய பாசி சக்திகளை அது வலிமை சேர்க்க போகுது. அப்ப இதுக்கு எதிராக நாங்க தொடர்ச்சியா குரல் கொடுப்போம். அந்த குரல் ஓய போறது இல்ல. ஒருவேளை நீங்க ஹேமநாதன் குரல் அடக்கலாம், இல்லைன்னா அன்பானந்தம் அவர் குரல், இந்த 6 பேர் குரல் அடக்கிட்டா இது அடங்க போறது கிடையாது. ஏன்னா இது தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. அது அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும். நீங்க உங்க செயல் மூலயமா அவர்களை திருப்திப்படுத்தணுமே தவிர எங்களுடைய குரலை நெருக்கிறது மூலயமா நீங்க அதுக்கான முடிவை கட்ட முடியாதுன்றதா எங்களுடைய வாதமா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அப்ப கருத்து சுதந்திரத்தை முடக்குவதற்கான ஒரு நடவடிக்கையா தான் இது பார்க்கப்படுது. தமிழக அரசு என்ன பதில் கொடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நன்றி.